வெளியுறவு கொள்கையில் ஒன்றிய பாஜக அரசு சமரசம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். கச்சா எண்ணெய் வாங்க அனுமதி, இந்தியா வந்த ஈரான் போர்க்கப்பலை தாக்கிய விவகாரங்களில் அமைதி ஏன் என கேள்வி. இந்தியா கச்சா எண்ணெய் வாங்க அமெரிக்கா அனுமதியளிப்பதா என எதிர்க்கட்சித் தலைவர்கள் கண்டனம். அதிபர் டிரம்பிடம் பிரதமர் மோடி சரணடைந்து விட்டதாகவும் கடும் விமர்சனம். வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 60 ரூபாய் உயர்ந்ததால் மக்கள் அதிர்ச்சி. சென்னையில் சிலிண்டர் விலை 868 ரூபாயிலிருந்து 928 ரூபாயாக அதிகரிப்பு. $19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலையும் 115 ரூபாய் உயர்வு. எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை என ஒன்றிய அரசு கூறி வந்த நிலையில் போர் சூழலை பயன்படுத்தி விலை ஏற்றம். அடுத்த 5 ஆண்டு வளர்ச்சிக்கான 14 அம்ச தொலைநோக்கு திட்டங்களை அறிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 7 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும், அரசு பள்ளிகளில் 100% ஸ்மார்ட் வகுப்பறை அமைக்கப்படும் என உறுதி. யுபிஎஸ்சி தேர்வில் தேசிய அளவில் 2ஆம் இடம் பிடித்து தமிழ்நாட்டு மாணவி ராஜேஸ்வரி சாதனை. தேர்ச்சி தரவரிசையில் 7 மற்றும் 18வது இடத்தையும் தமிழ்நாட்டு மாணவர்களே பிடித்தனர். நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற 56 மாணவ மாணவிகள் யுபிஎஸ்சி தேர்வில் சாதனை. ஊக்கத்தொகையுடன் தமிழ்நாடு அரசு அளித்த பயிற்சியே சாதிக்க உதவியதாக முதலமைச்சருக்கு நன்றி. நான் முதல்வன் 2.0 அறிவிப்பு வெளியான நாளில் வெற்றி செய்தி கிடைத்தது ஊக்கமளிப்பதாக முதலமைச்சர் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டு இளைஞர்கள் சர்வதேச அளவிலும் சாதனை படைக்கப் போகிறார்கள் என பெருமிதம். பழனிசாமி முதல்வர் ஆனால் அவரால் அந்த பதவியில் நீடிக்க முடியுமா என்பது சந்தேகமே என திருமாவளவன் கருத்து. நிதிஷ்குமார் கதி பழனிசாமிக்கும் நேராது என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்றும் கேள்வி. காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள் வேட்பாளர்கள் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என செல்வ பெருந்தகை பேட்டி. சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அதிமுகவை பாஜக விழுங்கிவிடும் என்றும் விமர்சனம். அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு முடிவாகவில்லை என நயினார் நாகேந்திரன் பேட்டி. தேர்தல் இன்னும் அறிவிக்கப்படாததால் காலம் அதிகமாக உள்ளதாகவும் விளக்கம். மாமல்லபுரத்தில் தாவேக சார்பில் இன்று நடைபெறும் மகளிர் தின கொண்டாட்டத்தில் விஜய் பங்கேற்கிறார். விவாகரத்து வழக்கு, த்ரிஷாவுடன் ஜோடியாக வந்தது உள்ளிட்ட விவகாரங்களுக்கு மத்தியில் நடைபெறும் விழா. அரசு பள்ளி பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சிறப்பு மதிப்பெண்கள் வழங்க அரசாணை வெளியீடு. ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படும் அடுத்த 5 நியமன தேர்வுகளும் கணக்கில் கொள்ளப்படும் என அறிவிப்பு. ஈரோடு, கரூர், பரமத்தி, வேலூர் உள்ளிட்ட இடங்களில் சதத்தை கடந்த வெயில். அதிகபட்சமாக வேலூரில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டரித்தது. நாகை இலங்கை காங்கேசன் துறை கப்பல் சேவை மீண்டும் தொடக்கம். 4 மாதங்களுக்கு பின் தொடங்கப்பட்ட சேவையால் பயணிகள் மகிழ்ச்சி. மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவிற்கு எதிரான பதவி நீக்க தீர்மானம். நாளை மறுநாள் மக்களவையில் விவாதம் நடைபெற உள்ளதால் பரபரப்பு. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காலவரையற்ற தர்ணா. எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு வெளியான இறுதிப் பட்டியலில் தகுதியான வாக்காளர்கள் நீக்கம் என குற்றச்சாட்டு.
புதிதாக வெளியிடப்பட்ட எப்ஸ்டீன் ஆவணங்களில் ட்ரம்ப் மீது பெண் ஒருவர் பரபரப்பு குற்றச்சாட்டு. 15 வயது சிறுமியாக இருக்கும்போது தன்னை ட்ரம்ப் பாலியல் ரீதியாக தாக்கியதாக பகீர் புகார். பிறந்த நாளில் திருப்பதி ஏழுமலையானை தரிசித்தார் நடிகை ஜான்வி கபூர். அலிபிரி நடைபாதையில் 3550 படிகள் ஏறிச் சென்று ஜான்வி வழிபாடு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.